எந்த கருத்தை எவர் சொன்னாலும் அந்த கருத்தின் உண்மை பயனை காண்பது அறிவு என்றார் வள்ளுவர். யார் சொல்லுகிறார் என்ன விடயத்தை சொல்லுகிறார் என்று பார்க்காது சொல்லப்பட்ட விடயத்தில் என்ன பயனுண்டு என்பதை சிந்தித்து ஏற்றுக்கொள்ளுவது அறிவாகும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே. அறிவு இல்லாதவர்க்கு வேறு எது இருந்தாலும் பெருமை இல்லை. அறிவு உள்ளவர்க்கு வேறு எது இல்லாவிட்டாலும் சிறுமை இல்லை என்றாரே வள்ளுவர். என்றும் அறிவு இருந்தால் ஒருவன் வேண்டிய எல்லா செல்வங்களையும் பெற்றுவிடுவானாதலின் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்றாரே அவர். மனித வாழ்வின் முக்கிய விஷயங்களின் நுட்பங்களை காட்டி அருளிய வள்ளுவனை மணிப்புறாவே எங்கேனும் நீ கண்டதுண்டா? அவன் குரலை படித்த நாள் முதலா அவன் மேல் காதல் மேலிட்டு என் உடல் மேலிந்து கைவளையல்கள் களிரென நழுவுகிறதே. பறக்கும் இடம் எங்கேனும் நீ அவனை ஒரு முறை கண்டு கொண்டால் என் நிலையை எடுத்துரைத்து மீண்டும் இங்கே வருவாயோ மணிப்புறாவே? மீண்டும் இங்கே வருவாயோ மணிப்புறாவே? என் மணிப்புறாவே, என் மணிப்புறாவே. குறளில் வரும் இயல்கள் பலவற்றுள் அரசியலின் கீழ் வரும் குற்றங்கடிதல் என்னும் அதிகாரம் அதனில் வரும் 4 குறள்களின் கருத்தினை இங்கு பார்ப்போமே. செருக்கு சினம் இழிவான நடத்தையாகிய குற்றங்களில்லாதவனுடைய வாழ்வில் காணும் செல்வம் செல்வாக்கு எல்லாம் மேம்பாடு உடையதாகும் என்று அறிவோமே. முதலில் தன் குற்றத்தை கண்டு விலக்கி பிறகு அடுத்தவர் குற்றத்தை காணும் ஆற்றல் மிக்க அரசிற்கு குற்றம் ஏதும் வராது என்றாரே வள்ளுவர் என்று அறிவாயே. செல்வத்தால் தனக்கு செய்து கொள்ள வேண்டியவற்றை பொருள் மீது கொண்ட
ஆசையினால் செய்யாமல் லோபியாய் வாழும் ஆட்சியாளனின் செல்வமானது வீணே கெட்டு அழிந்து போகும் என்கிறாரே வள்ளுவர். எவ்வளவு பெரிதாகத்தான் வளர்ந்தாலும் அகங்காரம் கொண்டு பெரிதாக பேசாதே என்றும், நாட்டுக்கும் ஆட்சிக்கும் நன்மை தராத செயல்களை செய்ய விரும்பாதே என்றும் சொல்லும் வள்ளுவன் வார்த்தையை சிந்திப்போமே நாம். கீக்கி என்று சிவத்த அலகினால் சத்தம் செய்யும் பச்சை கிளியே உயர்ந்த தென்னையில் நீ இருந்து பார்க்கையில் எங்கேனும் வள்ளுவனை கண்டதுண்டா? அன்றி நீ கூட்டமாய் பறந்து செல்லும் இடங்களில் அவனை கண்டதுண்டா? அவ்வாறு நீ கண்டதுண்டேல் ஒரு முறை இங்கே வந்து உன் அழகிய பேச்சினால் அவன் அழகை சொல்லி நீ போகாயோ? கிளியே அழகை சொல்லி நீ போகாயோ? கிளியே என் கிளியே அழகை சொல்லி நீ போகாயோ? ஆட்சியாளர் செய்யக்கூடிய எல்லாவற்றுள்ளும் அரிதான காரியம் என்ன எனில், தம்மிலும் பார்க்க முதிர்ந்த அறிவுடையோரை விரும்பி தமக்கு சுற்றமாக கொள்ளுதல் என்றாரே வள்ளுவர். நாட்டிற்கு நன்மை செய்யக்கூடிய விடயம் என்று அறிவுடைய பெரியவர்கள் நம்பி விரும்புகின்ற செயல்களை ஆட்சியாளர் செய்து அறிவுடையோரை தமக்கு உரியவராக செய்து கொள்வது அரிய பேறுகளில் எல்லாம் அரிது என்றும் நாம் இதனை சொல்லலாம் என்று அறிவோமே. பெரியாரை துணை கோடல் என்னும் அதிகாரம் அதனில் வரும் 3ஆம் குறளில் வள்ளுவன் சொன்ன கருத்தை அறிந்தீரோ வரிக்குயிலே? மட அன்னமே மடமானே, மக்கள் மேல் கொண்ட காதலினால் மக்கள் வாழும் பாதை காட்டவே தன்னை தியாகம் செய்த வள்ளுவனின் பெருமை தன்னை சிந்தித்து எமது வாழ்விலும் பெரியாரை துணையாக பெறுதல் நன்மை தரும் என அறிவீரே நீங்கள்.
மன தூய்மை செய்யும் செயலின் தூய்மை ஆகிய இரண்டும் ஒருவன் சேர்ந்துள்ள இனத்தின் தூய்மையை பொறுத்தே இருக்கும் என்றார் வள்ளுவனாயனார் என்று அறி. மனதில் உள்ள அறியாமை நீங்குதல் நாம் சேரும் கூட்டத்தின் பக்குவத்தை பொறுத்து இருக்கும். அறியாமை நீங்குதலால் எண்ணம் சொல் செயல் மூன்றும் தூய்மை அடையும். அவ்வாறு தூய மனங்கொண்டோர் செய்யும் செயல்களும் தூய்மையாகவே இருக்கும் என்று புரிந்து கொள்வோமே. ஒருவனுக்கு நல்ல இனத்தை காட்டிலும் பெரிய துணையும் இல்லை, தீய இனத்தை காட்டிலும் துன்பம் தருவதும் இல்லை. அறியாமை நீங்கி இருக்கும் நல்ல கூட்டத்தினர் எம்மை பாதுகாக்கவே செய்வர் என்பதால் துணை என்றும் அறியாமை நீங்காமல் இருக்கும். தீய கூட்டத்தினர் எமக்கு துன்பமே தருவர் என்பதால் பகை என்றும் கொள்வோமே. துர்நாற்றம் வீசும் பொருட்களை சுற்றி நிற்கும் ஈ போலல்லாது நறுநாற்றம் வீசும் தேனுள்ள பூவினை நாடி நிற்கும் தேனீக்கே. சிற்றினம் சேராமை என்னும் அதிகாரம் அதனில் வள்ளுவன் சொன்ன வாசகம் நீ எப்பிறப்பில் கேட்டு அறிந்தனையோ? இயல்பாகவே நீ நல்ல பூக்கள் என்ற சேர்க்கையில் சேர்ந்து புகழோடு திரியுமா போல் செல்லும். இடமெல்லாம் வள்ளுவன் சேதி சொல்லி வாராயோ தேனீ நீ? சேதி சொல்லி வாராயோ தேனீ? தேனீ நீ, தேனீ நீ. குறள்களில் வரும் இயல்களில் அரசியல் என்ற தலைப்பின் கீழ் வரும் தெரிந்து செயல் வகை என்னும் அதிகாரம் அதனில் ஏழாம் குறள் சொல்லும் கருத்தை இங்கு நாங்கள் பார்ப்போமே. ஏழாம் குறள் சொல்லும் கருத்தை இங்கு நாங்கள் பார்ப்போமே. நன்றாக ஆலோசனை செய்த பிறகே செயலில் இறங்க வேண்டும். இறங்கிய பின்னர் சிந்திக்கலாம் என்பது தவறு என்பதே
செய்ய தகுந்த செயல், அதனை செய்யும் வழிகள் எவை எவை என்று நன்றாக சீர்தூக்கி ஆராய்ந்த பின் துணிந்து தொடங்க வேண்டும் என்பதேயாகும். இவ்வாறு ஆராயாது இப்போது தொடங்குவோம் இடைஞ்சல்வரின் பின்னர் ஏதோ ஒரு வழி வரும் தானே என எண்ணி தொடங்கினால் அந்த செயல் எதிரிகளின் இடையூறினால் அன்றி பிற காரணங்களால் தடைப்படும் போது நாட்டை ஆளும் ஆட்சியாளர் துயரடைய வேண்டி வரும். அதே போல் தனிப்பட்ட நாங்களும் சிந்தியாது செயற்படலாகாது என்பதாம் சரிவர எண்ணாமல் தொடங்குவது இழுக்கு என்றார் வள்ளுவர் என்று அறி. கடற்கரை அருகே ஓடுமீன் ஓட உருமீன் வரும் அளவும் வாடி நிற்கும். கொக்கே கேள் நீ வள்ளுவன் சொன்ன வாசகம் நீ கேட்டனையோ? கொக்கே நீ செல்லும் இடங்களில் அவனை கண்டு விட்டால் ஒரு முறை வந்திங்கே எனக்கு உரைத்து செல்லாயோ? ஒரு முறை வந்திங்கே எனக்கு உரைத்து செல்லாயோ? வெண்கொக்கே வெண்